ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு. நல்ல இந்த ஜெயில் பத்தி பேசுறதுக்கு பிடிக்க தான் மாட்டேங்குது. ஆனா என்ன பண்றது, மற்ற விஷயங்களை வெட்ட வெளிச்சமா கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள இருக்கிறத வெளில காமிக்கிறாங்க. பப்ளிக்ல தசரா 2024 இந்த மாதிரி ஆடின ஆட்டங்கள் எல்லாமே யூடியூப்ல பயங்கரமா வந்து ஃபேமஸா தான் போயிட்டு இருக்கு. விக்ரம் விக்கல்ஸும் அது ரொம்ப வஸ்டான ஒரு அசிங்கமான டட்டி கேம் தான் ஆடினாரு. ஆனா வந்து சேனல் அதெல்லாம் காமிக்கவே இல்லை. இந்த அம்மா வந்து காலை மேல போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொலாவின்னு ஜெயில எல்லா வேலையும் பண்ணது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ அட்வான்டேஜ் எடுத்தாரு. நீ எக்ஸ்போஸ் பண்ற அட்வான்டேஜ் தான் எடுப்பாங்க. கமருதீன் அப்பவே சொல்லிருப்பான், இவங்களுக்காக தான் நான் ஜெயில வந்தேன், இது எல்லாரும் குரூப்பிசமா பண்றாங்க பாருங்க. பின்னாடி FJ பத்தி பேசி எல்லாரும் பத்தி பேசிதான் இருந்தாங்க. அரோரா அப்ப கூட கியூட்டா வந்து இவங்க 2 பேர்கிட்ட வந்து அவங்க கண்டென்ட் அந்த ஏஜுக்கு எப்படி இருக்குமோ மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பியூர் சோல் இருக்கிறதுலே வந்து வாத்து மேலான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இதுலயும் பதிவு பண்றாங்க. விக்ரம் கிட்ட, சாண்ட்ரா கிட்ட எல்லாம் வாத்து மேலான் என்ன பண்ணாரு, தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படி போய் வழிஞ்சு விழுந்தாரு, இதெல்லாம் வீடியோ ப்ரூஃப், போட்டோ ப்ரூஃப் ஏகப்பட்டது வந்து நெட்லயே இருக்குங்க. அந்த ஆளை பத்தி தீபக்கும் மஞ்சரையும் NPD கேஸ் தான் சொல்லிட்டு போனாங்க. அதனால பேஷண்ட்டை பத்தி பேசி பிரோஜனம் இல்ல. பிக் பாஸ் குள்ளேயும் செலக்ஷன் தப்பு, செலக்ஷன் ஆள் இந்த தடவை ரொம்ப ஒஸ்ட், இவ்வளவு நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு மன உளைச்சல்கள் வருது. கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானே உங்ககிட்ட சொத்து இருக்கு, பார்வை கல்யாணம் பண்ணா இது வரும் அது வரும். கமருதீன் இருக்கும்போதே அது வந்து இந்த வீக்கெண்ட் இது நடந்துட்டு இருக்கும்போதே, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே கேவலமா பேசினால்தான் வாத்துமலான்னு அவர்லாம் ரொம்ப பவ்யமானவர் இந்த அம்மாக்கு. ஆனா கமருதீன் வந்து பண்ணது மட்டும் தான் இப்ப அருவருப்பா இருக்கு. அதனால இதெல்லாமே எங்களுக்கு நீ பண்ற எல்லாமே அருவருப்பா இருக்கு பார்வதி. நீ வந்து இப்படி வேணும் போது எல்லாரையும் வளைச்சு போட்டுக்கிறதும் உனக்கு அதான் சொல்றேன்ல, நம்ம எதுவும் சொல்ல தேவை, அவங்க நடத்ததான் அவங்கள காமிக்கணும். நீ நடந்துக்கிற கேவலமான விஷயம் நமக்கு எப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த பையனுக்கு எப்படி இருக்கும். நல்லா ட்ரிகர் பண்றது நிறைய விஷயத்துல வினோத் வந்து பிரிச்சு விட்டதுனால இந்த ரெண்டும் ரொம்ப பயங்கரமான கேஸ் எல்லாம் வாங்கல. திவ்யா ஒரு பக்கம் புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. வீடியோஸ் இவளை பத்தின வைரல் வீடியோஸ் நிறைய போயிட்டு இருக்கு. நீ கமருதீனை வலுக்கட்டாயமா இழுத்து அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லவே முடியல. அவ்வளவு அக்வார்டான விஷயங்கள். திவ்யா அன்னைக்கு புண்ணியம் கட்டிக்கலாம், 2 பேரும் ஒன்னா தூங்கிருப்பீங்க அந்த தலை ரூம்ல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய, நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து நீ நடந்துக்கிற நடத்தையில இருந்து எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கு. தெரியலையா? சுபிக்ஷா எப்பயுமே சுயநலன் டு த கோர், அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா திவ்யா, அரோரா எல்லாம் வந்து விக்ரம் கேவலமான ஒரு கேம் நடந்ததை சொல்லல. அதே மாதிரி சாண்ட்ராக்கு பயங்கர பயாஸ்ட். பார்வதி, சாண்ட்ரா, அதுக்கப்புறமா வந்து விக்ரம் விக்கல்ஸ்க்கு பயாஸ்டா சேனல் பண்ணிக்கிட்டே இருக்கு. 24/7 கிளீனா தெரியுது. பார்த்து எடுத்தா சாண்ட்ரா, உள்ளுக்குள்ள எல்லாம் பார்த்து பால் எடுத்தா, கருப்பு வராம அதெல்லாம் காமிக்கவே இல்லை. அரோரா வந்து குட்டி கனியா இந்த மாதிரி சொல்றாங்க. கனி போனது வீடே நிம்மதியா இருக்கான். சாண்ட்ராவும் பார்வதியும் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா அரோரா வந்து விஜேஎஸ் கிட்ட அமித் சொன்னார்ல, இந்த மாதிரி அவளுக்கு பிசிக்கல் டாஸ்க்லாம் வராது, அது வந்து நான் விஜய் சார்க்காக தான் இதை பண்ணேன்னு சொல்லி பண்ணிச்சு. உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டு அரோரா. இது வந்து அதே மாதிரி விக்ரம் விக்கல்ஸை கூட்டிட்டு வந்து கமருதீன் பேசிட்டு இருக்கு. அதுவே பின்னாடி வந்து எப்படா உனக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கு விக்ரம் விக்கல்ஸ். பார்வதியோட சேர்ந்து பேசி சுபிக்ஷாவோட பேசும்போது சாண்ட்ரா வந்து கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில போயிடணும் அப்படின்ற அளவுக்கு பேசுது. பார்வதியோட பேசும்போது எப்ப பார்த்தாலும் வினோத் கமருதீனை பேசினாருக்கு. வினோத் அரகுர நாலேஜா பார்வதி அம்மா சொல்றாங்க. விக்ரம் விக்கல்ஸ்க்கு திவ்யாவோட இஷ்யூனால வெளியில போயிடுவானுன்ற பயமா எடுத்துச்சு. அதை எல்லாருக்கிட்டையும் புலம்பினே இருக்கிறார் பின்னாடி. பெரிய இவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும் ஆமா சத்தியம் விக்ரம் விக்கல்ஸ்க்கு பயங்கர மண்டகனம் ஜாஸ்திங்க, ஓவர் ஹெட் வெயிட். அதே மாதிரி சபரியோட சேர்ந்து தான் சில கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. அரோரா சபரியோட சேர்ந்து தனிப்பட்ட முறையில் அதுக்கு ஒரே டார்க் காமெடி மட்டும் தான், நல்லாவே இல்லை. பார்வதிக்கு எப்பயுமே ஒரு கான்சியஸ்னஸ் என்னன்னா, இந்த அம்மாவால தான் வந்து திவ்யா வந்து இந்த அம்மாவோட சேர்ந்து கம்பேர் பண்ணி தான் எல்லாத்தையும் விளையாடுறாங்க அப்படின்னு. உன்ன ஒரு ஆளாவே யாரும் மதிக்கிறது இல்ல பார்வதி, அதான் உண்மை. அதே மாதிரி எங்கெல்லாம் பதிவு பண்ணணுமோ சபரியோட இன்னும் கொஞ்சம் நெருங்கி தான் நல்லாவே வேற மாதிரி ட்ராக் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணினே இருக்கு. சபரி உன்னை எப்போ வந்து ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்து துரத்தி விட்டான், அது தெரியல. அதுக்கு வந்ததுல இருந்தே சபரி மேல உனக்கு ஒரு கண்ணுன்னு தெரியும். ஆனா சபரி தான் ஒரு கண்ணை ஒரு வழி பண்ணிட்டு தப்பிச்சுட்டா. இல்லைன்னா கமருதீன் மாதிரி அவன் பேரும் கேவலமா கெட்டு போயிருக்கும். சுபிக்ஷாக்கு வந்து தான் தோத்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். அவங்க வீட்டுல இருந்து வந்து சொல்லிட்டு போயும் அதுக்கு வந்து மண்டையில அந்த மூளை வர மாட்டேங்குது. எல்லாத்துலயுமே வந்து நான் தான் ஜெயிக்கணும், நாம தான் இருக்கணும். ஏன் அப்படி? உனக்கு இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபர்ஸ்ட் கிரேட்ஃபுல்லா இருக்கணும் கடவுளுக்கு. அதை நீ பண்ணல, அழுது. நேத்து நைட்டு தெரியுமா அவ்வளவு அழுகு. இந்த டாஸ்க்ல வந்து சரியா ஸ்கிராபிள் டாஸ்க்ல பண்ணலன்னு சொல்லி அழுது. எல்லாத்துலயும் வந்து யார் ஜெயிக்கணும் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி உன்ன மட்டும் விக்ரம் விக்கல்ஸ் எதையுமே டச் பண்ணாம கொண்டு போறதும், நீ அவரை டச் பண்ணாம கொண்டு போறதும் தெரியாதானே எங்களுக்கு. அதே மாதிரி ஷோ ஆஃப் குயின் பார்வதி எப்பயும் போல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கேவலமான ட்ரெஸ்ஸிங் அதை போட்டு சபரி கிட்ட வந்து காலில் இங்க அடிபட்டுச்சு அங்க அடிபட்டுச்சுன்னு காலையில ஒரு சீன் கிரியேட் பண்ணிருந்தது. பாவம் சபரி வந்து வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறாள். அதனால சபரி வந்து FJ-வாலையும் கனியாலையும் ரம்யாவாலையும் பயங்கரமா கேம் தொலைச்சாலு. இங்க இப்ப திருப்பி இந்த அம்மாவோட ஆடல் அழகின்னு பாருங்களேன். இது என்ன, இது பெரிய ஒன்னு அழகின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். ரொம்ப மாதிரி அது உட்கார்ந்து இருக்கிற போட்டோல நீங்க பார்க்க முடியும். அப்படி காமிச்சுக்கின்னு இப்படிதான் எல்லாத்தையும் காமிச்சு கேவலமா வந்து எல்லா ஆட்டத்தையும் எடுத்துட்டு இருக்க. இன்னமும் பத்தல உனக்கு. இப்ப சபரி வந்ததுல இருந்தே சபரி மேல ஒரு கண்ணு. அது வந்து 24/7 பாக்குறவங்க எல்லாருமே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்தவன சபரிக்கு தான் அது ஸ்கெட்ச் போடுச்சு. ஆனா அது வந்து சபரி எப்படி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சாமியார் வந்து ஒதுங்கிருச்சு. இப்பவுமே அது ஒதுங்கி தான் இருக்கு. டபுளா உள்ள இருக்கிறாங்க. அதுல பயங்கர கண்ணிங். விக்ரம் யாரோட எல்லாம் இருக்காங்க அது விக்ரம் அந்த கண்ணிங்க காமிச்சுனே இருக்கு. சாண்ட்ராவும் பார்வதியும் கண்ணிங். இதை நம்ம சொல்லவே தேவை. பயங்கர சுயநல மூட்டை வந்து சுபிக்ஷா. அப்புறமா வந்து திவ்யா வந்து தான் வேலை உண்டு இருக்காங்க. ஆனா தேவையில்லாம ட்ரிகர் பண்றது, ட்ரிகர் ஆகுறது, இது 2 வேலையும் அவங்க ஹைப்ல பண்றதுனால அவங்க வந்து அந்த லிஸ்ட்ல தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் உண்மையான பியூர் சொல்லு பாத்தீங்கன்னா, நீங்க நம்மளாலும் சரி நம்ம விக்ரம் சொல்ற மாதிரி தான் அம்மா மேல சத்தியமா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அம்மாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சோ அதனால இந்த மேனிபுலேட்டிவா யூஸ் பண்றதுக்கு அம்மா அப்பாவை எடுத்துக்கிறது, ஃபேமிலி எடுத்துக்கிறது, அது மாதிரிலாம் இல்லாம சொல்லணும்னா உண்மையிலே வினோத், கமருதீன், அதுக்கப்புறமா வந்து அரோரா. கமருதீன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். எப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இருக்கு. இருந்தாலும் பேசிக்கா நல்ல ஆள் தான், அது உண்மை. பார்வதி குழியில விழுந்ததுனால கமருதீனுக்கு கேம் போச்சு. சபரி இதுதான் வந்து உண்மையிலே பியூர் சோல் வந்து உள்ள சுத்திட்டு இருக்கிறது. அண்ட் திவ்யா ஓரளவுக்கு இந்த இருக்கிற பாம்பு விஷ ஜந்துங்களுக்கு நடுவில் திவ்யாவை ஓகேன்னு சொல்லலாம். தேவையில்லாம அதாவது எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, தன்னை வெளியில காமிச்சு அந்த மாதிரிலாம் இல்லாம சாண்ட்ரா மாதிரி சகுனி வேலை எல்லாம் பண்றது அதெல்லாம் இல்லாம இருக்கு. விக்ரம் லிஸ்ட்லயே வைக்கல. ஓகேவா? சோ கானா வினோத் அஃப்கோர்ஸ் அதனால தான் அவர் வின்னர் ஆக போறாரு. சோ இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு.
நீங்க கனி அனுப்பிட்டு சாண்ட்ராவை உள்ள வச்சிருக்கும் போது எவ்வளவு ஃபேவர்னு தெரியும். இப்போவும் டாஸ்க்ல வந்து டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க்ல நிறைய ஃபேவர் வந்து பார்வதிக்கு சாண்ட்ராக்கு பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் விக்கல்ஸ் க்ளோஷர் கொடுத்துட்டாராம். டக்குன்னு ஒரு டாஸ்க் நடுவில் வந்து சாரி அப்படின்ற மாதிரி கேட்டு க்ளோஷர் கொடுத்துட்டாராம். வெளியில போகன்ற பயம் வந்துச்சு போல இருக்கு. விக்ரம் வந்து எல்லாத்தையும் மேனிபுலேட்டிவா எப்படி வந்து இந்த ஜெயில் விஷயத்துல கூட விக்ரம் வந்து பேசினதால தான் அங்க வந்து பார்வதி வந்து அவ வந்து அவளுக்கு தப்பா தோணுச்சு, அவ ஒரு மாதிரி கொலாப்ஸ்ல இருந்தனால அப்படி சொன்னதுனால சொல்லி பாயிண்ட் எடுத்து கொடுத்து அந்த விஷயத்த ஒண்ணும் இல்லாம ஆக்குனது. இல்லனா பார்வதி வாய் அடைச்சிருந்த இடம் அது ஒண்ணுதான், அதையும் வந்து அப்படியே வந்து அமுக்கி விட்டாரு எப்பயும் போல விக்ரம். இப்படியாக போயிட்டு இருக்கு. இன்னொரு புது டாஸ்க் வந்துச்சு. அந்த டாஸ்க்ல எப்படி என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி என் சேனல் எந்த பிஆருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல, எந்த பிஆரும் கிடையாது. நான் வந்து ஒரு பிபி ரசிகையா தான் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். அவங்கவுங்க நடந்துக்கிற நடத்தையை வச்சு அவங்கவுங்க எக்ஸ்போஸ் ஆறாங்க. உண்மைன்றது கை குழந்தை மாதிரி பார்வதி. அது வந்து இருட்டுல வச்சீங்கன்னா அழுதுட்டு வெளியில ஓடி வந்துடும். அது விக்ரமா இருந்தாலும் சரி, சாண்ட்ராவா இருந்தாலும், பார்வதி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தான். நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க உங்களை அசிங்கமா, அதனால வந்து எக்ஸ்போஸ் ஆகுறீங்க சோஷியல் மீடியால. அவங்கவுங்க எல்லாருக்கிட்டையுமே தப்பு இருக்கு, ஆனா அவங்க எக்ஸ்போஸ் பண்றது இல்ல. நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க, அதனால வந்து அசிங்கமா வெளியில தெரியப்படுறீங்க. அதான் உண்மை. பைசா இருக்குன்றனால பிஆர் வச்சு அசிங்கமா ஓட்ல அதிரடி காட்டுற நீங்க எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கணும்னா எப்படிங்க அது சாத்தியம்? உண்மை பக்கம் நிற்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல.